நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷத்திலும் சரி, சோகத்திலும் சரி, அமைதியாயிரு. ஏனெனில் எந்த நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது. தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் தலைசிறந்த பணக்காரன். எது ஒன்றும் உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து விடாமல் பார்த்துக்கொள். நீ தோற்க வேண்டும் என்று சிலர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கையை வீணாக்க உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னிடம் தோற்று போகவும் பலர் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நீ ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. தன்னுடைய மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்கள் காலில் விழமாட்டான். காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்களின் தயவில் வாழமாட்டான். எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் அதுவே பாதி வெற்றிக்கு சமம். சிலவற்றை கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகுங்கள். வாழ்வில் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எந்த தடைகளையும் கண்டு நின்று விடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியம். லட்சியத்தில் தூரம் பெரிதல்ல, அந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பது மட்டும்தான் முக்கியம். நடக்காது, கிடைக்காது என்பதெல்லாம் உன் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணரு. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கும் மிக பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழி காட்டும். ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். நீங்கள் கடைசியாக சென்ற சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். சிவனை முழுமையாக நம்பு. நீ எதை இழந்தாயோ அதை விட நல்ல வாழ்க்கை உனக்கு தக்க சமயத்தில் வரும். வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே மிக பெரிய அவமானம். யாருக்கும் உங்களை அவமானப்படுத்தும் வாய்ப்பை மட்டும் தந்து விடாதீர்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிக சிறிய அளவு உழைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவு, மனம் ஆகிய இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்று போராட்டம் எழும்போது உங்கள் மனம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்து செல்லும். இனிமேலாவது மாறிவிட வேண்டும், இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும், இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான். உங்களை நீங்களே மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தலைக்கணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. அவமானத்திற்கு எப்போதும் இரண்டு குணங்கள் இருக்கும். ஒன்று கோழையாய் தற்கொலை செய்ய வைக்கும், வீரனாய் வாழ்ந்து காட்ட வைக்கும். இதில் நீங்கள் கோழையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அழிக்க வரவில்லை. உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது. சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவதே நல்லது. எல்லாம் தெரிந்தது போல் இருப்பவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவனே அனைத்தையும் கற்றுக்கொள்கின்றான். யாரையும் திருத்துகின்றேன் என்று அவர்களோடு முட்டி மோதிக்கொண்டு இருக்காதீர்கள். ஒரு சிலர் நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது. சிலர் அவர்களாகவே பட்டால்தான் திருந்துவார்கள். மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்தில், கஷ்டத்தில், துயரத்தில், தோல்வியிலிருந்து அவர்களை காப்பாற்ற நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். வெறுமன உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை வார்த்தை மட்டும் கூறுங்கள். அதுவே அவர்களை பாதி காப்பாற்றிவிடும். உங்கள் வாழ்வை வேறு எங்கும் தேடாதீர்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையிலேயேதான் உங்களுக்கான பாடங்கள் ஒளிந்திருக்கின்றன. உங்கள் வாழ்வை உங்கள் பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால் உங்களுக்கான எதுவும் கிடைக்காது. உங்களை பற்றிய பிறரது கருத்துகளில் கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள். இல்லையென்றால் உங்களின் மன அமைதி உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். அதன் பிறகு தோல்விகளும் உங்களை தொடர ஆரம்பித்துவிடும். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அந்த பணம் வரும் வழி அதைவிட முக்கியம். அந்த பணம் போகும் வழி அதை விடவும் முக்கியம் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள். இந்த உலகில் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நீடிக்கும் என்பது ஒரு சிலருக்கு கெட்ட செய்தி.
ஒரு சிலருக்கு நல்ல செய்தி. உங்கள் கருத்து எது ஒன்றும் எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை தான் தரும் என்று நினைத்து விடாதீர்கள். இங்கு ஒவ்வொருவரின் நிலையும் வெவ்வேறானவை. ஒவ்வொருவரின் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் வெவ்வேறு என்பதை உணருங்கள். உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும். உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல. எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விகளுக்கும் சிறந்த விடை மௌனம் மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை மட்டும்தான். தங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம். உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம். உங்களை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணருங்கள். இந்த உலகில் கெட்டதை பகிர்ந்து கொள்ள கோடி பேர் இருக்கின்றார்கள். நீங்கள் எப்போதும் நல்லதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வோடு வாழுங்கள். உங்களை தேடி வரும் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். எந்த ஒரு இழப்பிற்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். மரமே ஆனாலும் ஒரு நாள் அது மண்ணில் சாய்ந்துதான் போகிறது. அதில் இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை. உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவன் வேறு எவரும் இல்லை. பலரும் ரசிப்பதே இல்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உங்களின் அருமை தெரியாதவர்களை உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நல்ல நோக்கம் கொண்டு செய்யும் எந்த ஒரு செயலையும் எதிர்மறை நோக்கம் கொண்டு விமர்சிப்பவர்களை ஒன்றும் அறியா குழந்தைகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் ரசித்துக் கொண்டே அவர்களை எளிதாக கடந்து செல்ல முடியும். நாம் செய்கின்ற எல்லாம் எல்லோருக்கும் புரிந்துவிடாது. எல்லாவற்றையும் எல்லோராலும் செய்துவிட முடியாது என்பதே பிரபஞ்ச உண்மை. இந்த உலகிலேயே நேரம் மட்டும்தான் நேர்மையானது. அதனால்தான் அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. மாதத்தில் முதல் செலவு சேமிப்பு என்று இருப்பவர்கள்தான் தன் முதுமையை எண்ணி ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். இன்றே சேமிக்கும் பழக்கத்தை தொடங்குங்கள். சிலருக்கு தங்கள் தகுதியை காட்டிக்கொள்ள பல பொருட்கள் தேவைப்படுகிறது. இறுதியில் கடனாளியாவதுதான் மிச்சம். இங்கே உண்மையில் பலரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வது போன்று நடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையான மகிழ்ச்சி ஓய்வு இல்லாத உழைப்பில்தான் இருக்கிறது. அதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள். இல்லை என்றால் நீங்களும் எல்லோரும் போல நடிப்பு வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டியிருக்கும். எதையும் விமர்சிக்காதே, எதையும் வேடிக்கை பார்க்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய். வருங்காலம் உன்னை நிச்சயம் உயர்த்தும். ஒருவருக்கு அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே முழு பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. நாம் இப்போதுள்ள நிலைமைக்கு நம்முடைய முன்வினை பயன்களே காரணம். நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நம்முடைய இன்றைய செயல்கள்தான் காரணமாக அமையும் என்பதை உறுதி. வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்யுங்கள். அப்போதுதான் அந்த காரியங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமும் அஞ்ச வேண்டியிருக்காது. தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு. அதுவே உன் வெளிச்சமான வாழ்வின் தொடக்க புள்ளியாக இருக்கும். பாய்ந்தோடும் ஆறு ஓய்வெடுத்தால் அது குட்டையாக மாறி நாற்றம் வீச ஆரம்பித்துவிடும். உன் வாழ்வே ஒரு வேதம். அதில் நீ வாழும் வழியே மற்றவர்களுக்கான போதனை. உன் வாழ்வை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் வாழ்ந்துவிட்டு செல். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த வாழ்வு மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள். கடந்து போன எதையும் நினைத்து வருந்தி வாழ்வை வீணடிக்காதீர்கள். எப்போதும் ஒரு எஜமானைப் போல உங்கள் செயல்களை செய்யுங்கள். ஒருபோதும் ஒரு அடிமையைப் போல உங்கள் செயல்பாடுகள் இருந்துவிடக்கூடாது. முழுமையான சுதந்திர உணர்வு, அன்பு கொண்டு உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளில் ஒன்றை கூட தவற விடாமல் அவற்றை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாய் மாறும்.